மோஷன் போகிற இடத்துல பக்கத்தில் வந்து ஒரு சின்ன வேர்க்குரு மாதிரி ஒரு கொப்பளங்கள் வரலாம். அதிலிருந்து லேசாக நீர் வடியலாம். என்னடா இப்படி வருதுன்னு சொல்லி ஹீட் பாயில்னு நினச்சி ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு சொல்லி ஆன்டிபயோட்டிக் சாப்பிடும், உடனே சரியாயிடும். அப்பாடா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருப்போம். மறுபடியும் ஒரு 3 வீக்ஸ் ஒரு 1 மந்த் கழிச்சு மறுபடியும் அதே மாதிரி வீங்கும், வெடிக்கும், வரும். மறுபடியும் ஆன்டிபயோட்டிக்ஸ் இப்படியே போயிட்டே இருப்போம். இது என்ன ப்ராப்ளம்னே தெரியாமல் அலைஞ்சிட்டு இருப்போம். நிறைய பேர் அதை பைல்ஸ்ன்னு சொல்லி அதை பொதுவாக சொல்ல முடியும். பட் ஆனால் இதுதான் வந்து பௌத்திரம், ஆனல் ஃபிஸ்டுலா அப்படிங்கிறது. ஸோ இது எதனால் வருது, என்ன ப்ராப்ளம், எப்படி ப்ரிவெண்ட் பண்ண முடியும், என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது, இதுக்கு எந்த மாதிரி டாக்டரை பார்க்கணும், நேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாமா, இல்லை மருத்துவ ரீதியாக தான் அதுக்கு சரி பண்ண முடியுமா அப்படின்னு பல்வேறு கேள்விகள். ஏன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டில் சரியாகாது, திரும்ப திரும்ப நம்ம டாக்டரை அணுகிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது தான் இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வந்திருப்பீங்க. இந்த வீடியோவில் எல்லா விஷயங்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீசக்கரா மருத்துவமனை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட்டில் போய் ஃபிஸ்டுலா அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டை செலக்ட் பண்ணி அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 25 to 35 வீடியோஸ் இருக்கும். எல்லா வீடியோஸையுமே பாருங்கள். இதை பற்றின எல்லா டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க. தொடர்ந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபிஸ்டுலானா என்னங்க டாக்டர் அப்படின்னா, பௌத்திரம் எதனால் வருது அப்படின்னா வந்து நம்மளுடைய இயற்கையாக ஆசனவாய் பகுதியில் ஒரு ஆனல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு உறுப்பு ஒன்று இருக்கும். அதாவது அந்த உறுப்போட வேலை வந்து நம்ம மோஷன் போகும்போது அந்த இடத்த வந்து பசவுத்தன்மையாக வச்சுக்கிறதுக்கு. ட்ரை ஆயிடுச்சுன்னா மோஷன் போகும்போது எரியும். அதனால் பசவுத்தன்மையாக வச்சுக்கிறதுக்கு அதில் சில செக்ரீஷன்ஸ் வந்து அமிலங்கள் ஜவ்வு மாதிரி வந்து செக்ரேட் ஆகி அதை பசவாக வச்சுக்கிறதுக்காக உதவுறது தான் இந்த ஆனல் கிளாண்ட்ஸ். இது எங்கே இருக்கும் அப்படின்னா, மோஷன் போகிற இடத்துலேருந்து ஒரு 1/2 சென்டிமீட்டர் உள்ள இது வந்து அமைஞ்சிருக்கும். இந்த ஆனல் கிளாண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிடுது, சீ பிடிச்சிக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்ன சீக்கட்டியாக மாறிடும். ஸோ இது மாதிரி இருக்கும்பொழுது நம்மளுக்கு அது தெரியவே தெரியாது சீக்கட்டியாக இருக்கா இல்லையான்னு. ஏதோ ஒரு நாள் மோஷன் போகும்போது சுருக்குன்னு ஒரு எரிச்சல் மட்டும், ஒரு வலி மட்டும் ஏற்படலாம். அதோட நம்ம அதை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையாட்டுக்குன்னு விட்டுருவோம். ஸோ அந்த இடத்துல இருந்து அந்த இன்ஃபெக்ஷன் அப்படியே அமுங்கிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், எதுவும் ஆகாது. ஆனால் அமுங்காமல் பெருசாச்சுன்னா அது ஆனல் ஆப்சஸாக மாறும். இந்த ஆனல் ஆப்சஸ் தான் நாளடைவில் அது ஃபிஸ்டுலாக மாறும். இந்த ஆப்சஸ் வந்து என்ன ஆகலாம்னா வெடிச்சு வெளியே வரலாம், இல்லை உள்ளேயே இருந்து பக்கத்தில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் ஆகிற அந்த இரத்த நாளங்கள், தசைகள், ஸ்பிங்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மசில்ஸ், இது எல்லா பக்கமும் போய் விரிவடைஞ்சு அங்கேயும் சில கிளைகள் வங்குகளாக போய் அது ஃபிஸ்டுலாவாக மாறி கடைசியில் எங்கேயுமே போக வழி இல்லாமல் ஆசன வாயிலிருந்து 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் தள்ளி வந்து ஒரு கொப்பளங்களாக ஏற்பட்டு சீயாக வெளியே வரலாம். ஸோ இப்படித்தான் ஒரு ஆனல் ஃபிஸ்டுலா வந்து ஃபார்ம் ஆகும். ஃபிஸ்டுலா பற்றின நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் பிளேலிஸ்டாக பேசியிருக்கிறோம். கண்டிப்பாக பிளேலிஸ்ட்டில் இருக்கிற ஒரு 25 to 35 வீடியோஸ் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாருங்கள். அதில் இருக்கிற டவுட்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆகலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க. கம்பல்சரி அதை பற்றி தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக். நன்றி.